நாளும் 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாள் பூராகவும் வானிலை தொடர்பான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய நாள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது. கிழக்கு, மத்திய, ஊவா, தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், பொலன்னறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். அதேபோல மத்திய, சப்ரகமுவ, கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும், அதேபோல பொலன்னறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பலத்த மழையோடு கூடிய காலநிலைதான் நிலவப் போகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். அதேபோல மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களினுடைய பல இடங்களில் பொதுவாக இன்றைய நாள் காலை பொழுது பனிமூட்டத்தோடு தான் கூடியதாக இருக்கப் போகின்றது. வடகிழ் பருவக்காற்றின் 2025-2026 ஆண்டிற்கான முதற் சுற்று மழை எதிர்வரும் 23ஆம் திகதி தாளமக்கத்தோடு ஆரம்பிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 21ஆம் திகதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும். இத்தோடு வடகிழ் பருவக்காற்று உடைவு ஏற்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வடகிழ் பருவக்காற்றின் முதலாவது சுற்று மழை எதிர்வரும் 23ஆம் திகதி தொடங்கும். ஆயினும் இந்த பருவ சுழற்சி மழை ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபட்டவையாக காணப்படுகின்றது. இவ்வாண்டு வடகிழ் பருவக்காற்று காலத்தில் வங்காள விரிகுடாவில் தோன்றும் தாளமுக்கங்கள் பெரும்பாலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரங்களிலேயே கரையை கடக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாண நிர்வாகங்கள், மாவட்ட நிர்வாகங்கள் போதுமான தயார்படுத்தல்கள், விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. அதேபோல காலபோக நெற்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த மழை நிலைமைகளை கருத்தில் கொண்டு தமது பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று பலமாக வீசக்கூடும். மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வாறான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.